ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வித்தியாசமான வீடியோ இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வீடியோ. என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கேஜெட்ஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடச்சி பார்த்தா எப்படி இருக்கும், உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். எக்ஸாம்பிள் சொன்னால் வாட் இன்சைட், உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நார்மலாக பார்க்காம உடச்சி டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் கண்டினியூவாக நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அப்போ என்னென்னா இந்த சீரீஸ்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டே இருந்தால் இதாக இருக்கும்ல. வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. தமிழில் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ், டெக் வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக உடைக்கிறது மட்டும் காட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. அதனால் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். அதை உங்களுக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் உடைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒரு வழியாக பேக் பேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. எவ்வளவு சர்க்யூட் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருந்த பவர் பட்டன், அந்த பட்டன் கண்ட்ரோலில் டோட்டலாக ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்பீக்கரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பவர் இண்டிகேட்டர், ஐஆர் பிளாஸ்டர் எல்லாமே இந்த ஸ்ட்ராப்பில் தான் வருது. இந்த மொத்த டிவிக்கும் பவர் சப்ளை கொடுக்கறது இந்த ஒரு மஞ்சள் கலர் பவர் போர்டு தான். அதை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண போகிறது இந்த டிவியோட மெயின் போர்டுன்னு சொல்லலாம். இதுலேயே ஓவராலாக போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது வெளியில் போர்ட்ஸ் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் போர்ட்லேயே எல்லாமே வந்துடும். இந்த பேனல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்க்ரூ பண்ணி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட்டாக இப்போ வர டிவிலாம் வருதா அப்படின்னா டவுட்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த ஒரு ஃப்ரேமை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது நம்ம டிவி பார்க்கக்கூடிய எல்சிடி மாடியூல் தான். நார்மலாக டிவி வெளியில் இந்த மாதிரி பேனல் தான் இருக்கும். இதை தாண்டி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறையா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. போலரைஸ்டு ஃபில்டர், ஆப்டிக்கல் ஃபில்டர். நெக்ஸ்ட்டு லைட் டிஃப்யூசர் தனியாக கொடுத்துருப்பாங்க, லைட்டை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ரிஃப்ளெக்டிங் ஒயிட் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரசன்ட் பேக் லைட் டியூப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சதை விட டிவியில் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியும்ல, வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். எனக்கே என்ன ஆக போகுது அப்படி தெரில. அப்படி ஏற்றியும் உடையலை, அந்த அளவுக்கு சோனி டிவி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணி உடைக்கலாம். பட் அது வரைக்கும் இது உடையாமல் இருக்கான்றதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இதாக இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்க. ஏன் மேலே பட்டுருமா? அதெல்லாம் ஒன்றாகாது. பொறுமையாக வாங்கினேன், ஸ்பீடாக வேணாம். இருங்க எல்லாம் ரெடியா? பின்னாடி போயிருங்க, பின்னாடி போயிட்டு வாங்க.
கொஞ்சம் பொறுமையாகவே வாங்க, ரொம்ப வேகமாக வேணாம். அந்த கல் இதுக்கு வேணுமா? இருக்குது, அப்போ தான் நல்லா வரும். அது இருக்குது. ரைட் ஆகிக்கோங்க. சண்முகனே அப்படியே பின்னாடியே நில்லுங்க. சண்முகனே அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் ஏற்றி எடுத்து வந்துருங்க. ஸோ வடிவேல் டைலாக் மாதிரி ஓவராலாக எல்லாமே சல்லியாக போயிடுச்சு. கஷ்டப்பட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணியிருந்தேன். பட் சோனியோட ஸ்ட்ராங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேனல் வந்து மெட்டல் பேனல் கொடுத்துருக்கனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான் உடஞ்சிருக்குது. அதை தவிர உள்ள ஷீட்ஸ் உடஞ்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்லாம் வந்து ஒன்றுமே ஆகலை. நம்ம வேணால் அதுக்கப்புறம் அடித்து வேணால் உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ முக்கியமான பேனல் தனியாக வந்துருச்சு. இது ஒன்று தான் பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலை முடிஞ்சிச்சு, போகலாமா? ஸோ வீடியோ எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ எல்லாருக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உடைக்கிறது மட்டுமே நம்மளோட எய்ம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கும் சில விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்றனால தான் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி உடைக்கலாம், உங்களுக்கு எதை உடைக்கலாம் அப்படின்னு தோணுது. சில பொருள் இது உடைச்சா நல்லாயிருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எதை உடைக்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.